அடுத்ததாக சல்மான் அவர்கள், பழனி பாபா மாணவர் சல்மான் அவர்கள். அண்ணா, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, திராவிட தலைவர்கள் எல்லாம் நாங்கள் படிச்சுட்டு வரோம் சின்ன பிள்ளையிலேருந்து. ஐயா கருணாநிதியாக இருக்கட்டும், ஈவே ராமசாமியாக இருக்கட்டும், அவர்களே படிச்சுட்டு வரோம். இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, படிப்பகத்துக்கு எல்லாமே அவங்க பேராக தான் இருக்குது. நம்ம தமிழர் தலைவர்கள் அவங்க பேரை அதிகமாக வைக்கிறதில்ல. குறிப்பாக ஐயா பழனி பாபா பேரை எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ எதுக்கோ இதுவரை வச்சதும் கிடையாது. இப்போ நம்ம பழனி பாபாவோட வரலாற்றையும் கடத்த மாட்டாங்க. இப்போ புதுசாக நேற்று கத்தி ஆரம்பிச்ச அண்ணன் விஜய் கூட எம்ஜிஆர்னா யார் தெரியுமா, அவரோட மாஸ் என்ன தெரியுமான்ட்டு கேட்குறாரு தவிர, அந்த அவ்வளோ பெரிய எம்ஜிஆரை தன் கால் தூசுக்கு சமமாக வச்சிருந்த பழனி பாபாவை பற்றி ஒரு மேடையிலையும் பேச மாட்டாங்க. அந்த கட்சியில் இருக்க இஸ்லாமியர்களும் அதுக்கு கேள்வி எழுப்ப மாட்டாங்க. அதுக்கு பதிலாக முகமது விஜயண்ணா அழைக்கப்படுவான்ட்டு பேசுறாங்க. இது நம்மளோட தலைவர்களை அடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி கடத்துவோம்? இந்த மாணிக்கெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த திராவிட தலைவர்களை குறிப்பா வச்சிருக்க இடத்த அடுத்து நம்ம அரசு வந்தா என்ன பண்ண போறோம்? நம்மளோட வரலாறு எப்படி நிறுவப்போம்? அந்த தம்பியுடைய கேள்வி ரொம்ப ஆழமானது. நம்முடைய அடையாளங்களை திராவிட ஆட்சியாளர்கள் குறிப்பா திட்டமிட்டு மறைக்கிறது, திட்டமிட்டு மறைக்கிறத நீங்க பாக்குறீங்க. அதனுடைய இந்த இளம் வயதிலே அதை கவனிச்சு அவர் கேள்வி எழுப்புவது. தொடக்கத்திலே எங்க அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் கூட இங்கே எங்க தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களுடைய பெயரை கூட ஒரு பேருந்து நிலையத்துக்கு வைக்கிறதுக்கு இந்த அரசு தயங்குதுன்ட்டு, இது எல்லாத்தையும் தகர்த்தெறிய தான் உங்க அண்ணன் இந்த வேலையை செய்யறேங்கிறது உனக்கு தெரியும். பழனி பாபா என்பவரை உனக்கு அதிகப்படியான இளைஞர்கள் தேடுகிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்கிறது உனக்கு தெரியும். அவங்க பயப்படுவாங்க. எங்க அண்ணனுக்கு தெரியும். இஸ்லாமிய தலைவர்கள் பழனி பாபா பத்தி பேச தயங்குவாங்க. ஏன்னா அவர் கடைசி காலத்தில் திமுகவுக்கு நேர் எதிராக நின்றுட்டாரு. மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டார். அதனால அவங்களோட திமுகவோட கூட்டணிக்கு போக விரும்புற கட்சிகள் பழனி பாபாவை பத்தி பேசாது. இப்ப அண்ணன் பேசுவேன், அண்ணன் பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் போட இருக்கு. அதுல உங்களுக்கெல்லாம் அந்த யார் எங்களுக்கு பெரியார் அப்படின்னு பேச போறேன். அதுல 1000 பெரியார்களை சொல்றேன். அதுல ஒருத்தர் பழனி பாபா. வளர்த்த மகளை மணந்து மனைவியாக்காமல் கடைசி வரை மகளாகவே வளர்த்த எங்கள் அண்ணன் புரட்சியாளர் பழனி பாபா எங்கள் பெரியார். வளர்த்த மகளை தான் சார்ந்த மார்க்கத்துக்கு மாற்றாமல் அவள் ஏற்றுக்கொண்ட மதத்திலேயே இருக்க அனுமதித்த மகான் எங்கள் பெரியார். உனக்கு புரியுதுங்க? நமக்கு ஒரு காலம் வருது, அவன்கிட்ட அதிகாரம் இருக்கு, அவங்க அப்பா வேற நிறுவிட்டு வர்றாரு. நம்மகிட்ட அதிகாரம் தான், நம்ம அண்ணன் நம்ம அப்பா வேற நிறுவிட்டு போவோம். இவ்வளவுதானே, விடு, அதை பத்தி கவலைப்படாது. அண்ணா, எங்க வீட்டுக்காரர் என்னோட புருஷன் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. இப்போ அவர் பெரும்பான்மையரா சிறுபான்மையரா? இந்த கேள்வி நீங்க பதில் சொல்லணும். இது அண்ணன் கேட்க கூடாது. சொல்லுங்க அண்ணா, நீங்க சொல்லுங்க. இல்லைங்க பாருங்க, இதை கத்து கொடுத்ததே நான் தான் உங்களுக்கு. கண்டிப்பா உங்கள்கிட்ட தான் வந்தது எல்லாமே. அதாவது மதத்தை வச்சு உலகில் எந்த மானுடனையும் தங்கச்சி மதிப்பிடுறதில்லை. வரலாற்றுல எங்கேயுமே மொழி இனத்தை வச்சுதான் மக்களை மதிப்பிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்களும் உங்கள் கணவரும் பெரும்பான்மை தமிழ் தேசிய இன மக்கள், நீங்கள் சிறுபான்மை இல்லை. அதான் உங்க கணவரே சான்று. உங்களை திருமணம் செய்கிற வரை அவர் வன்னியரா இருந்திருப்பார், இந்துவா இருந்திருப்பார், பெரும்பான்மை. உங்களை திருமணம் செய்த உடனே அவர் சிறுபான்மை என்பது எவ்வளவு கேவலமா கேலியா இருக்கும். இப்ப என் தம்பி அபு இருக்கான், இந்த காயல்பட்டினம், அவன் நேசிச்சு திருமணம் செய்த பொண்ணு வேற ஒரு சமூகம், அது இந்து சமயத்தை ஏற்ற பொண்ணு. அப்ப அவன் திருமணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். அந்த இடத்துல இந்த பெரும்பான்மை சிறுபான்மையை விளக்கி பேசினேன். இப்ப இருக்கிற என் தம்பியை மணக்க போற அந்த பெண் இந்த நொடி வர பெரும்பான்மை. இப்ப இவனை திருமணம் பண்ணி அதுல ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டான்னா இவளை சிறுபான்மைன்னு சொல்லுது.
எவ்வளவு வேடிக்கையானதுன்னு நீங்க பார்க்கணும். இப்ப என் தம்பி யுவன் சங்கர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு, உங்களுக்கு தெரியும். இப்ப எங்க அப்பா இளையராஜா இந்து மதத்துக்குள்ள இருக்காரு. அப்பா பெரும்பான்மை, மகன் சிறுபான்மைங்கிறத ஏற்குதான் இந்த சமூகம். அது மாதிரிதான் இது. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதாலேயே சிறுபான்மை அல்ல, நாம் பெரும்பான்மை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள். இதற்கு வரலாறு அண்ணன் வரலாற்று பூர்வமா பேசி வரேன் பாருங்க. பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து ஏன் பிரிஞ்சது? மதம். நாங்கள் ஓரிரை அல்லாவை ஏற்று நபி மொழியை வழியா ஏற்று போனோம். நாங்க இஸ்லாமியர்கள் தனி நாடு. அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சது? ஒரே இறைவன் தானே, ஒரே தூதர் தானே. எதுக்கு பங்களாதேஷ் பிரிஞ்சதுன்னா, அவங்க உருது ஆட்சி மொழி, நாங்க என் மொழி வங்காளம், என்னாச்சுன்னு பிரச்சனை வந்தது. அப்ப அவன் உருது, நான் வங்காளி. மார்க்கம் ஒன்றா இருக்கலாம், ஓர் இறை ஒன்றாக இருக்கலாம், ஆனால் நீ உருது, நான் வங்காளி. அப்ப மொழி வழியேதான் தேசிய இனங்கள், நிலங்கள். ஐரோப்பா முழுக்க கிறிஸ்தவர். ஏன் ஒரே நாடா இல்ல? ஏன்னா நீ பிரெஞ்சு, நான் ஜெர்மனியன், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க். அவனவன் மொழிக்கு மொழி ஒரு நாடை கட்டிட்டு பிரிஞ்சிட்டான். ஆனா ஒரே மதம் தான். இதுல இருந்து என்ன தெரியுது? மதத்தை வச்சு மனிதனை மதிப்பிடுவது இல்லை, மொழி இனமாகத்தான் பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும்போது நீங்களும் உங்கள் கணவரும் உலகில் பெருத்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள், 13 கோடி மக்கள் தொகை கொண்ட மக்கள். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், நாமல்ல சிறுபான்மை. இந்த நிலத்தில் ஐயா ஸ்டாலின், உதயநிதி போன்றவர்கள் தான் சிறுபான்மை. உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பா.